ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளைய தினம் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப காத்துக் கொண்டிருக்கின்றன என்று கூட சொல்லலாம். குறிப்பாக வியாபம் முறைகேடு மற்றும் லலித் மோடிக்கு விசா வழங்கியது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்ப காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும், முதலமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை என்பது எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே நாளை தொடங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க இருக்கின்றன. இதை தாண்டி நாடாளுமன்ற கூட்டத்தொடரினுடைய அந்த அலுவல் எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பது குறித்து இன்றைய தினம் ஜீராரில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஊழல் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே, சத்தீஸ்கர் முதலமைச்சர் ரமன் சிங் மற்றும் லலித் மோடிக்கு உதவிய சர்ச்சை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை சமாளிக்கும் வியூகங்களை வகுப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு ஏற்பாடு செய்திருந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை, வியாபம் முறைகேடு, லலித் மோடி சர்ச்சை ஆகிய விவகாரங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அப்போது நிலம் கையப்படுத்தும் மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைப்பு அளிக்குமாறு பிரதமர் அனைத்து கட்சியினரையும் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் 4வது முறையாக நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு நிகழ்ந்தால் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அவசர சட்டம் 4வது முறையாக பிறப்பிக்கப்படுவது இதுவே முதல் முறையாக அமையும். முன்னதாக ஊழல் புகார்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் நாடாளுமன்றத்தை முடக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களுடன் அண்மையில் ஆலோசனை நடத்தி அரசுக்கு எதிராக பல்வேறு வியூகங்களை வகுத்திருப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் இன்றைய தினம் டெல்லியில் நடைபெற்றிருக்கின்றது. இது குறித்த பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிவப்பிரியன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இதை தாண்டி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எவ்வாறு நடைபெற இருக்கின்றது, எதிர்க்கட்சிகள் எது போன்ற வியூகங்களை வகுத்திருக்கின்றன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் முராரி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். முதலில் சிவப்பிரியன், சுருக்கமாக இன்றைய தினம் நடைபெற்ற அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன? குறிப்பாக ஆளும் பாஜக அரசு தரப்பாக எதிர்க்கட்சிகளிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன? சுருக்கமாக உங்களுடைய பதில். ஹசீஃப், இன்று நடைபெற்ற கூட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்று பார்த்தீர்கள்னால் எந்த பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனை விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுஷ்மா ஸ்வராஜ் மீது சுமத்தப்பட்ட பல்வேறு புகார்களுக்கு அவரே பதில் அளிப்பார் என்றும், எதிர்க்கட்சிகள் வேண்டுமானால் அந்த பதிலை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுஷ்மா ஸ்வராஜ் இது பற்றி ஒரு அறிக்கையை நாளை மதியம் 12 மணி அளவில் மாநிலங்களவையிலும் 1 மணி அளவில் மக்களவையிலும் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய முடிவு மற்றும் முக்கிய கோரிக்கைகள் பாரதிய ஜனதா சார்பில் வைக்கப்பட்டது என்னவென்றால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து கட்சிகளிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை என்னவென்றால், எந்த ஒரு விஷயம் என்றாலும் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய எங்களுக்கு அனைத்து ஒத்துழைப்பையும் தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம், இருவரும் கூட்டாக சேர்ந்து நாட்டின் பல பிரச்சனைகளை நாம் தான் கூட்டு முயற்சியின் மூலமாக தான் தீர்க்க முடியும் என்று தெளிவாக எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். சிவப்பிரியன், தொடர்ந்து பேசுவோம், இணைப்பில் இருங்கள். ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி. ஒரு பிரச்சனை, நாட்டில் ஒரு பிரச்சனை
பிரச்சனை எழுகின்றது. அந்த பிரச்சனை குறித்து ஆளும் கட்சி பதிலளிக்க உகந்த இடம் நாடாளுமன்றம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு மற்ற அலுவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்பட வேண்டும், முக்கிய சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாநிலங்கள் தொடர்பான பிரச்சனைகள் முன்வைத்து அது தொடர்பாக மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி மத்திய அரசு தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு இடமாக வெறும் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து பார்ப்பது ஏன்? இந்த நடைமுறையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அப்படி கிடையாது. இவங்க எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுனால நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கேன்றாங்க. இந்த பதிலை நாடாளுமன்றம் தவிர்த்து ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு பல மாதங்களுக்கு முன் வைக்கப்பட்டது. குறிப்பாக லலித் மோடிக்கு விசா வழங்கிய அந்த பிரச்சனை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உடனடியாக சுஷ்மா சுவராஜ் இது போன்றதொரு அறிக்கையை வெளியிடாமல் நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை வாசிப்பதன் அவசியம் என்ன? மற்ற அலுவல்களை ரெண்டு செஷன் நடுவில் நடக்கிற நடப்புகள்லாம் பாருங்க, திருப்பி பார்லிமெண்ட்ல தான் ரைஸ் பண்ணுவாங்க. அது நார்மல் ப்ரொசீஜர், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அவங்க அதில் ரெக்கார்ட் ஃபார் த ரெக்கார்ட் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறாங்க, கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்கலாம், நேரம் அவங்க சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் என்னென்னா இவங்க ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் அதை இம்ப்ரோப்ரைட்டின்னு சொல்லுவாங்க. இல்லீகலிட்டி வேறு, இம்ப்ரோப்ரைட்டி வேறு. அவரோட ஹஸ்பண்ட் லாயராக இருக்கிற ஒரு லேட் மோடிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு சுஷ்மா ஸ்வராஜ். அது தவறுன்னு சொல்கிறாங்க. அது இம்ப்ரோப்ரைட்னு வேணால் சொல்லலாம். அதே மாதிரி வியாபம் ஸ்கேண்டலில் ஆஃப்கோர்ஸ் ராபிகேஷன்ஸ் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்க. இவர் இதுக்கெல்லாம் மோடியும் பதில் சொன்னாங்க. இது இவங்களே வசுந்தரா ராஜா அதே மாதிரி பதில் சொன்னாங்க. லலித் மோடிக்கு சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்ல போகிறாங்க. இது தவிர மற்ற விஷயங்களும் இருக்குது. அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அவங்க சொல்லி அப்புறம் கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்கலாம். எங்களுக்கு திருப்தி இல்லைன்னா வெளிநடப்பு நடத்துவாங்க. இதுதான் நடமை. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா எதிர்கட்சிகள் அவங்க ரிசைன் பண்ணால் தான் நாங்கள் இல்லை கைகை சட்டத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லாங்க. இது பிளாக்மெயில் டாக்டிக்ஸ். இது சரிப்படியே வராது. அப்படி சொன்னா அப்போ இவங்க இதே ஒரு இதுலேயே செலக்ட் கமிட்டிலேயே அந்த பில்லு இருக்குது. அவங்க ஏதாவது யூபிஏ கவர்மெண்ட்டில் கொண்ட பில்லு அதில் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. இவங்க கொண்டத்தில் சில ஏற்றுக்கல, காங்கிரஸ் மற்றல ஏற்றுக்கல. அப்படியே அவங்க ஒத்துட்டுருவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா அந்த ரெசிக்னேஷனுக்காகன்ட்டு. ஏன்னா இது மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை, நல்ல கைகள்ன்றது. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதை பற்றி அதே மாதிரி பிஜேபியை பொறுத்த மட்டும் ஏன் இந்த அவசரம்? ஏன் இப்படி 4 தடவை ஏன் ஒரு ஆர்டினன்ஸை திருப்பி கொண்டு வரணும்? ஏன் அவங்களோட பேசிட்டு லேப்ஸ் ஆனால் தான் என்ன, திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தால் என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் பேசுகிற இடம் தான் பார்லிமெண்ட். அதை கொண்டு வரல ஒன்றும் தப்பு இல்லை. குறிப்பாக நாம் இந்த கூட்டத்தொடரில் பார்க்க வேண்டிய முக்கிய அம்சம் நிலம் கையகப்படுத்தும் சட்ட திருத்த மசோதா. இதனுடைய நிலை எவ்வாறு அமைய இருக்கின்றது? ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றது. ஆளும் அரசிற்கு போதிய பலம் இல்லை. இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்ட திருத்த மசோதா கடந்து வந்த இந்த பாதையை நாம் பார்ப்போம். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி மத்திய அமைச்சரவை நில கையகப்படுத்தும் மசோதா அவசர சட்டத்திற்கு ஒரு ஒப்புதலை வழங்கியது. இதைத் தொடர்ந்து டிசம்பர் 31ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு நில மசோதா தொடர்பான அவசர சட்டத்திற்கு பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்தார். முதல் முறையாக நில கையகப்படுத்தும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது டிசம்பர் 2014ஆம் ஆண்டு 31ஆம் தேதி. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவையில் இது தொடர்பான, அதாவது இந்த அவசர சட்டத்திற்கு மாற்றான சட்ட மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி 9 திருத்தங்களுடன் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அதாவது 24ஆம் தேதி மக்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு மார்ச் 10ஆம் தேதி 9 திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. 2015ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி சோனியா காந்தி தலைமையில், அதாவது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் 14 எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் இந்த நில மசோதாவிற்கு எதிராக மிகப்பெரிய பேரணியை டெல்லியில் நடத்தினர். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு ஏப்ரலில் 2வது முறையாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு காரணம் மாநிலங்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை. அதன் காரணமாக 2வது முறையாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த சட்டம் முடிவடைந்தது, அதனுடைய ஆயுட்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி 3வது முறையாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் 4வது முறையாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இது குறித்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் சிவப்பிரியனிடம் கேட்போம். சிவப்பிரியன், தற்போது 2 வேறு தகவல்கள் நிலவுகின்றன. முதல் தகவலை பொறுத்தவரை மாநிலங்களவையில் இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு முயன்று வருகிறது. ஆனால் மற்றொரு வகையில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுற்றதன் பிறகு 4வது முறையாக அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. டெல்லியில் நிலவக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக.
நீங்கள் கூறிய இரண்டுமே உண்மை அசீஃப். எப்படி என்றால், நாடாளுமன்றத்தில் அதாவது மாநிலங்களவையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு முயல்கிறது. ஆனால் மாநிலங்களவையில் அவர்களுக்கு போதிய ஆதரவில்லை. சற்று முன் கிடைத்த தகவல் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி இந்த நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்யவே அனுமதிக்க மாட்டோம், நிறைவேற்றுவதை மறந்து விடுங்கள், தாக்கல் செய்யவே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. இது நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிற விருந்தினர் திரு முராரி அவர்கள் கூறியது போல இது பிளாக்மெயில் டாக்டிக்ஸ் தான். அவர்கள் நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்னரே நாங்கள் இந்த நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவே விட மாட்டோம், எங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது, அதை வைத்து நாங்கள் இதை முடக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை ராஜஸ்தானில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சியில் இந்த மசோதாவை எப்படியாவது நாங்கள் முடக்குவோம் நாடாளுமன்றத்தில் என்று சிவபிரியன் அவ்வாறு காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இந்த காரணங்களை முராரி ஐயாவிடம் கேட்டு தெளிவோம். 2013 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த திருத்தங்கள் பல்வேறு தரப்பினரால் எதிர்க்கக்கூடிய வகையில் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிரான சில அம்சங்கள் புதிதாக திருத்தப்பட்டிருக்கின்றன என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இந்த நில கையகப்படுத்தும் சட்ட திருத்த மசோதாவை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூபிகே கவர்மெண்ட் வந்தபோது 70% மேலே கன்சென்ட் இருந்தால் தான் அது கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சம்மதம் எல்லாமே கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ரெண்டாவது பப்ளிக் பர்பஸுங்கிறத அவங்க டிஃபைனே பண்ணல, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி கொடுக்கறதுக்கு அவங்க வழி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்தானா அவங்க பண்ணலைன்னா திருப்பி வாங்குற மாதிரி இருக்கு. இந்த அம்சங்கள் விவசாயிகளை பாதிக்கக்கூடியது. சரியா? ஆமா, டெஃபினட்டாக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மக்களுக்கு அது கடமைப்பட்ட ஒரு கட்சி, ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையில் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் கூறுவதில் என்ன தவறு? தப்பில்லை. அவங்க ஆனால் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்க டிபேட் பண்ணிட்டு இதை எப்படி நாம் பிளாக்மெயில் என்று பார்க்க இல்லை அப்படி சொல்ல. இவங்க நான் சொன்னது அது ரெசிக்னேஷனோட லிங்க் பண்ணாங்க பாருங்க. இவங்கெல்லாம் போனால் தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் சொன்னாங்க பாருங்க. அவங்க குலாம் நபி ஆசாத் சொல்லியிருக்க இல்லையா, அதான் பிளாக்மெயில் டாக்டிக்ஸ் சொன்னேன். இது இது ராஜ்யசபாவில் வரட்டும், இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அப்புறம் மெஜாரிட்டி இல்லைன்னா ஓட்டு எல்லாம் போகிறது, திருப்பி லேப்ஸ் ஆகும், திருப்பி வரப்போகிறது பில்லு. அதில் ஒன்றும் ஜனநாயக மரபு தான், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, விவசாயிகளுக்கு எதிரானது ஒரு கருத்து இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா, செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கு யூபிஏ கவர்மெண்ட் கொடுத்த பில்லு. அது எல்லா பார்ட்டிகளும் அதில் இருக்காங்க. அவங்களோட திருத்தங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதையே ஏன் அடாப்ட் பண்ணக்கூடாது? இப்போ இது மகாஜன் சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் இது வரப்போகிறது, டேபிள் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டுன்னு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதே மாதிரி புது பில்லு கொண்டு வந்தால் என்ன தப்பு? அவசரப்பட வேண்டிய தேவையில்லை, இன்னொரு ஆர்டினன்ஸ் வர வேண்டிய தேவையில்லை. இந்த நிலையில் நாளைய தினம் கூட்டுக்குழுவுக்கு அளிக்கப்பட்ட அந்த பணி முடிவடைந்து இந்த சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றம் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு 2 வார கால அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். அதுவும் நாம் கவனிக்க வேண்டிய சூழல். நிலம் கையகப்படுத்தும் சட்ட திருத்த மசோதாவை குறித்து தமிழக அரசினுடைய கண்ணோட்டம் என்ன என்பது குறித்து பார்ப்போம். அதற்கு முன்னர் 0 ஒரு சிறிய இடைவேளை.